86ங்கிற இந்த பிளாட் அப்ரூவல், அதாவது மனை பிரிவு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க 20 பிளாட்டுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இடம் வந்து சேர்ந்தது, அதாவது 10% வந்து ஓஎஸ்ஆருங்கிற வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா, இன்னொன்று சிறு. அனைவருக்கும் வணக்கம். நான் பாத்திமா நகர், தியாகராஜ நகர், 8 நகர், அம்மா நகர், பெஸ்கி நகர் நலச்சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து தியாகராஜ நகர் இளங்கோ தெருவில் இருக்கிறேன். இங்கே ஒரு சிறுவர் பூங்கா விளையாடும் இடம் வந்து மாநகராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடம். இந்த இடம் இது வந்து சில ஆக்கிரமிப்புகள் போலியான பத்திரத்தை வைத்து பத்திரம் பதிவு பண்ணுகிறார்கள். மாநகராட்சியில் ஃப்ளெக்ஸ் வச்சும் அதையே கிழித்து போட்டு அந்த ஆள் வந்து வேற ஒரு போர்டு வைத்துள்ளார்கள். இது புதிய அரசு வந்து இந்த மாநகராட்சி தலையிட்டு இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு எங்களுக்கு பெற்றெடுத்து சிறுவர் பூங்கா விளையாடும் இடம் அமைத்து தரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்கர் அவர்கள் பேசுவார்கள். சார், நான் வந்து பாஸ்கர், ஒன் ஆஃப் த ரெசிடென்ட் ஆஃப் இது இளங்கோ தெரு. 1986 வருஷத்தில் 2/86ங்கிற இந்த பிளாட் அப்ரூவல், அதாவது மனை பிரிவு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க 28 பிளாட்டுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இடம் வந்து சேர்ந்தது, அதாவது 10% வந்து ஓஎஸ்ஆருங்கிற வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா, இன்னொன்று சிறுவர் விளையாடும் இடம். அந்த சிறுவர் விளையாடும் இடம் தான் இது. 3762 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1986 இது லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறுவர் விளையாடும் இடம்ங்கிறது பொது உபயோகத்துக்கு வரக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனில் வருது. அதனால இது வந்து கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம். இது அப்போவே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இழுப்பூரை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் வந்து இதை வந்து ஒருத்தர் கிரையம் வாங்கியிருக்காரு. கிரையம் வித்தவர் வந்து அவர் பேர் வந்து சீனிவாசன்ங்கிறது முதல்வர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரனுக்கு 2022 வந்து 2021 வந்து பவர் எழுதி கொடுத்து 2026 பிப்ரவரி மாதம் வந்து கணேசமூர்த்திங்கிறவருக்கு கிரையம் பண்ணியிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணி கிரையம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட வந்து அந்த அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சொல்லிடுறேன். டிடிடிசி அப்ரூவல் வந்து மெயினாக வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நாங்கள் பத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிடிடிசி அப்ரூவல் நம்பர் வந்து 512/2021. அந்த 512/2021ங்கிறது போலியானது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆர்டிஐ ரிப்போர்ட் மூலிமா எங்களுக்கு டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த 512/2021ங்கிறது போலி. அது மணச்சல்லூருக்கு உண்டான அப்ரூவல் நம்பர். அதை வந்து பேப்பரில் திருத்தி அதை வந்து ஆவணமாக சப்மிட் பண்ணி நிறைய பத்திரம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த போலியான பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு உண்டான அத்தாச்சி எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. இது விஷயமா வந்து நாங்கள் கார்பரேஷன் கமிஷனரு, இது அசிஸ்டன்ட் கமிஷனரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தில்லை நகரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த SPW நம்பர் 512/2021 தான் நாங்கள் ஆவணப்பதிவாக மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது தப்புங்கிறதுக்கு ஆர்டிஐ ரிப்போர்ட் நாங்கள் வாங்கிட்டோம். அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்து இங்கே இருக்கு. இது வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட். ஆர்டிஐ ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. சரிங்களா? இது வந்து மாநகராட்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நாங்க வந்து ஃபிளக்ஸ் வச்சிடறோம், இது வந்து அரசு கார்பரேஷன் சொந்தமானு சொல்லிட்டு ஃபிளக்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மேல அவங்க ஃபிளக்ஸ் வச்சது. இப்போ முந்தானால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கணேசமூர்த்தி இந்த ஃபிளக்ஸை வந்து கிழிச்சு எறிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஓஎஸ் நம்பர் போட்டு ஒரு ஃபிளக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அந்த மணச்சல்லூருக்கு உண்டான அந்த சொன்ன இல்லையா போலி ஆவணம், அந்த மணச்சநல்லூர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆவண டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட். சரிங்களா? போன மாசம் வந்து இது விஷயமா வந்து நாங்க சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். சிஎம் செல் மூலியமா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ரிப்போர்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து இது விஷயமா நடவடிக்கை எடுத்து இதுக்கு வந்து ஏற்கனவே இந்த காலி மனை வரி போட்டிருந்தாங்க இல்லையா,
அதை வந்து கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எங்களுக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. அதே சமயத்துல இந்த வேலி போடும்போது மாநகராட்சி ஊழியர்களால தடுத்து நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் அவங்க மாநகராட்சி ஊழியர்கள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வேலி போட்டாங்க. இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் முதல் வாரத்தில் நடந்தது. ஏப்ரல் மாசம் முதல் வாரத்தில் வந்து இவ்வளவு தூரம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 100% வந்து போலியான டாக்குமெண்ட் மூலியமா தான் இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறது எங்களுக்கு தெளிவா நாங்கள் சொல்றோம். அதனால வந்து இம்மீடியட்டா இது விஷயமா வந்து கலெக்டரும் சிஎம்மும் இதுக்கு உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுத்து பூங்கா அமைச்சு தரணுங்கிறது எங்களோட பொதுமக்களாகிய எங்களோட தாழ்மையான கோரிக்கை. இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கு அரசு அதிகாரிகள் உடனடியா இருக்காங்க நினைக்கிறீங்களா? போலி பத்திரம் இல்ல அது விஷயமா எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. நீங்க இல்ல இது விஷயமா ஏன் வந்து நாங்க டாக்குமெண்ட் எடுத்தோம்னா இதனோட உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்றதுக்கு தான் நாங்க ஆர்டிஐக்கு ஆர்டிஐக்கு மனு கொடுத்த ரீசன் இது உண்மையிலேயே வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் தானா அப்படிங்கிறது நீங்க ஆர்டிஐ ரிப்போர்ட் மூலியமா தான் எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா சார் பதிவாளர் வந்து பதிஞ்சிட்டாரு. எதை பேஸ் பண்ணி பதிஞ்சாரு? இந்த ரிப்போர்ட் வச்சு பதிஞ்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க உண்மையா பொய்யா அப்படிங்கறது அவங்க வெரிஃபை பண்ணவே இல்லை. இது விஷயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க தடங்கல் மனு வேற கொடுத்திருக்கோம். இங்க பாருங்க 2022 அதாவது இல்ல அப்போ 2022 தடங்கல் மனு வந்து ஒரேயூர் ஆபீஸ்ல கொடுத்தோம். இப்போ 5வது மாசம் மே மாசம் 2026 வருஷத்துல தில்லை நகர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தடை மனு கொடுத்திருக்கோம். நாங்க ஏற்கனவே ரவிச்சந்திரங்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஏற்கனவே அங்க ஒரு பார்க் ஒண்ணு 8 லைன்ல ஒரு பார்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணும்போது இதை வந்து பார்த்துட்டு நாங்க பண்ணி தரோம்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்பர் ஆனதுனால அது விஷயமா அவங்க யாரும் ஸ்டெப் எடுக்கல. பல தடவை மாநகராட்சி அமைச்சர் வந்து நேரு இருக்கும்போது 2 பூங்காவுல அது விஷயமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவங்க கண்டுக்கவே இல்ல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம், அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு பண்ணல. நாங்களும் வேலையை விட்டு கார்பரேஷன் போனோம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனோம், கமிஷனர் டீம் போனோம், எல்லாத்திட்டையும் போனோம், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. மேயர் பாத்தீங்களா? மேயர் கமிஷனர் எல்லாத்தையும் மேயர் வந்து கமிஷனர் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல அவங்க தான் வந்து சார் எந்த லெட்டர் போனாலும் அசிஸ்டன்ட் கமிஷன் மூலியமா தான் சார் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலியமா ஆக்ஷன் எடுத்த ரிப்போர்ட் தான் இங்க இருக்கு. சரிங்களா? அதுலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலி மனை வரி வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் ஆன் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் வச்சு காலி மனை வரி ரசீது ரத்து பண்ணிட்டாங்க. எங்க ஆமா போட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நாங்க லெட்டர் அனுப்ப போறோம். இந்த மாதிரி இதுக்கு அந்த டாக்குமெண்ட் கேன்சல் பண்ண சொல்லி நாங்க லெட்டர் அனுப்ப போறோம். அதுக்கு எங்களுக்கு சர்வேயர் ரிப்போர்ட் வந்த உடனே நாங்க அதை அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர். இன்னொன்னு வந்து ஏசி வந்து இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே பாத்துட்டு போனாரு. பாத்துட்டு போயிட்டு தான் போர்டெல்லாம் போட்டு பூங்கா இதுன்னு போட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லி தான் வந்து இந்த போர்டே வச்சாங்க. கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஃபண்ட் அலோகேட் ஆயிடும், இந்த ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள இவங்க இதை பல தடவை கோரிக்கை வச்சோம். கார்பரேஷன்ல பூங்கா அமைச்சு கொடுக்கும்படி ஃபண்ட் வந்து செஞ்சு தரோம்னு அவங்க சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 2022 வருஷத்துல இருந்து இந்த தியாகராஜர் நலச்சங்கம் மூலமா தான் இவ்வளவு தூரம் நாங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து இந்த பார்க்கை தவிர்த்து வேற எந்த பார்க்கும் எங்களுக்கு வழி இல்லை. சரிங்களா? அதனால வந்து இம்மீடியட்டா வந்து கலெக்டரோ சிஎம்ஓ இது விஷயமா வந்து எங்களுக்கு இந்த பார்க் விஷயமா உடனே ஆக்ஷன் எடுத்து இங்க பார்க் அமைச்சு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ரொம்ப தாழ்மை கேட்டுக்கோம். இதை வந்து இத்தனை நாள சுத்தம் பண்ணது வந்து இந்த ஏரியா தலைவர்கள், இந்த ஏரியா மக்கள், வேற கார்பரேஷன் வந்து யாருமே வந்து சுத்தம் பண்ணது. வேற யாருமே இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணல. உங்களுக்குள்ளே சுத்தம் பண்ணிட்டு இவங்களே எல்லாத்தையும் நான் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கேன் 10 வருஷமா. நான் வந்து சொந்த வீடு இல்லை, ஆனா இவங்களுக்குள்ளே சொந்த வீடுக்காரங்க உங்களே சேர்ந்து இவங்க தான் எழுத்த விடு. எந்த ஒரு காரையும் நிப்பாட்ட விட மாட்டாங்க. கார் நிக்குது, யார் வண்டி நிக்குது, எல்லாத்தையும் அலாட்டா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப எப்படி நடந்ததுன்னு தெரியாது. மக்களாகிய கருத்து வந்து என்னோடது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிகலா திங்க் பண்ணும்போது 2021 தான் இந்த இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே பண்றாங்க. அப்படி ஒரு இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த 5 இயர்ஸ்ல வந்து நம்ம யாராலுமே ஆக்குபை பண்ண முடியாது. இவங்க உண்மையாமே அந்த இடத்தோட ஓனரா இருந்திருந்தா இந்த 20 இயர்ஸாவே 1986 லேட் போட்டுருவாங்க. அந்த வருஷத்துல இவங்க ஓனரா தானே இருந்திருக்கணும். இப்ப இடையில வந்து ஒரு இடத்த வந்து எப்படி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? இது பிராக்டிகலா திங்க் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணிருக்காங்க.
இதுல வந்து கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இருக்கு. போன கட்சிக்காரங்களும் பழைய டிஎம்கே பீரியட்ல இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறது எங்களோட ஓப்பன் டாக் கருத்து தான். இங்க வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்காங்க, நிறைய குழந்தைகளும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பூங்கா வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்கெல்லாம் நன்றி சார்.